அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, திருப்பதிக்கு தாங்க போயிருக்கோம். திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கோம். நாங்கள் திருப்பதிக்கு வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக போவோம். இது ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணி தான் டிக்கெட் போட்டிருந்தோம். 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்லேயும். சரி போகலான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, கபில தீர்த்தம்னு சொல்லி உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம திருப்பதியிலே கீழேயே நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ மேலே ஏறுறதுக்கு சப்தகிரி டோல்கேட்டுக்கு வந்து நிற்கிறோம். இதுதான் செக்கிங் பாயிண்ட்டு. இங்கே எல்லாமே நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் கார் எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் மேலே அனுப்புவாங்க. எப்பயுமே அப்படி தான். மழை ஃபுல்லாகவே வெயில் டைம்ங்கிற சம்மர் டைம்ங்கிறதுனால எல்லாம் பாருங்கள் வறண்டு போய் தான் இருக்குது. மழை நேரத்தில் போயிருந்தோன்னா நல்ல கிளைமேட் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மேகங்கள் மலையோட படர்ந்து போகிறதெல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த வட்டம் திருப்பதி போனது. எங்களுக்கு தரிசன டைம் 4 மணிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போதே எங்களுக்கு 4:30 ஆயிடுச்சு. பிறகு சாமியை பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு 7-7:30 மணி ஆயிடுச்சு. கூட்டம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா லீவு நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால் கூட்டம் நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் என்னங்க, ஏழுமலையான தரிசனம் பண்ணாலே ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷம்தான். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ வெங்கடேஷாய. அங்கே உள்ளே போனதும் அந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற நாம ஒலியை கேட்கும்போது நமக்கு ஆழ் மனதிலிருந்து ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு வைப்ரேஷனுங்க. அது வேறு எந்த கோயிலையும் அது கிடைக்காது, அது திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் கூட்டம் குமியுது. ஏன் மற்ற கோயிலுக்கும் வருது, இல்லைன்னு சொல்ல, ஆனால் திருப்பதிக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நாங்கள் இந்த வருஷம் அதே மாதிரி போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம். எல்லோரும் அதே மாதிரி வருஷத்தில் ஒரு தடவைனாலும் திருப்பதி போய் சென்று நாங்கள் நல்ல முறையில் தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு இப்போ அப்படியே கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம். அது என்னென்னா, நம்ம கோபுரத்தை பார்த்து நல்லா தரிசனம் பண்ணலாம். உள்ளே நம்மளால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் 10 செகண்டுக்கு மேலே நிற்க விட மாட்டாங்க. நம்ம வெளியிலேருந்து கோபுரத்தை பார்த்துட்டு சூடம் பொருத்தி, பத்தி சூடம் பொருத்தி, தேங்காய் பக்கத்தில் விற்பாங்க. தேங்காயும் வாங்கி உடச்சி நல்லா சாமி கும்பிடலாம். நம்ம எண்ணங்கள் பூரா அங்கேருந்து பேசலாம். முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கீழே மலையிலேருந்து இறங்குறோங்க. இறங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட் வெளிச்சம் எங்களுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது, சூப்பராக இருந்தது. வானத்தில் வெள்ளியை பொட்டி போட்ட மாதிரி இருந்தது. நல்லா ஒரு லைவ் வியூ சூப்பராக இருந்தது. இப்போ புதுசாக வேறு கீழே இருந்து நமக்கு அவுட்ரு போகிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போக வேண்டியதில்லை, புது ஃப்ரிட்ஜு போட்டிருக்காங்க. சூப்பராக அந்த ஃப்ரிட்ஜிலே ஏறி நம்ம அவுட்ரு பைபாஸ்லேருந்து இறங்கிடலாம். நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள், சூப்பர்.